நடிகர் கார்த்தியோட நடிப்புல கடைசியா பாத்தீங்கன்னா மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு அழகான திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல படங்கள்ல நடிக்க கமிட் ஆனாரு. அடுத்தடுத்து அவரோட நடிப்புல பாத்தீங்கன்னா வா வாத்தியார், சர்தார் 2 போன்ற படங்கள்லாம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. இந்த 2 படங்களுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டானாகாரன் அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்த தமிழோட இயக்கத்துல நடிக்க ஒப்பந்தமானாரு நம்ம கார்த்தி. இந்த படம் கார்த்தியுடைய 29வது படமா உருவாகுதுங்க. இது ஒரு பீரியாடிக் பிலிமா, கடல் கொள்ளையர்களை பத்தின ஒரு கதையா இந்த படம் உருவாக இருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, பிரம்மாண்டமாவே இந்த படத்தை எடுக்கவும் திட்டமிட்டு இருக்காங்களாம் படக்குழு. இந்த படத்துல நடிக்கிற நடிகர் நடிகைகள் பத்தின அப்டேட்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துல கார்த்திக்கு ஜோடியா கல்யாணி பிரியதர்சன் நடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, நடிகர் பிரபுவும் இந்த படத்துல கார்த்தி கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது போக நிவின் பாலி, மலையாள நடிகர் நிவின் பாலி பாத்தீங்கன்னா கார்த்தி 29 படத்துல ஒரு முக்கிய ரோல்ல நடிக்க இருக்காராம். இந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்காக முதல்ல பகத் பாசில் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அவரும் நடிக்கிறதா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப கால் சீட் பிரச்சனை காரணமா பகத் பாசில் கார்த்தி 29 படத்துல இருந்து விலகிட்டாரு. அவருக்கு பதிலா மலையாள நடிகர் நிவின் பாலியை ஒப்பந்தம் பண்ணி இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, நானி பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிக்க இருக்காராம். கடைசியா நானியோட நடிப்புல ரிலீஸ் ஆன ஹிட் 3 படத்துல பாத்தீங்கன்னா கார்த்தி ஒரு கெஸ்ட் ரோல்ல தோன்றி இருப்பாரு. அதே போல நானியும் கார்த்தி 29 படத்துல ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா உருவாக போகுது அப்படிங்கிறத. இந்த படத்தோட காஸ்ட் செலெக்ஷன் பாத்தீங்கன்னாவே படத்து மேல இருக்க எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. கல்யாணி பிரியதர்சன் மாநாடு திரைப்படத்துக்கு அப்புறமா தமிழ்ல மறுபடியும் கார்த்தி 29 படத்துல நடிக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம்தான்.